பிரைஸ் தி லார்ட் ஜீசஸ் கிரைஸ்ட். எனக்கு அன்பான தேவஜனங்களே, தேவனின் சத்தங்கிற நிகழ்ச்சிக்கு நான் உங்களை வரவேற்கிறேன். ஆண்டவருக்கு நான் மிகவும் நன்றி சொல்கிறேன். என்னோட கூட எரேமியா 29வது அதிகாரம் 11வது வசனம் எடுத்துக்கோங்க. நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். அவைகள் தீமைக்கல்ல, சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகளே. ஆமீன். நம்ம தேவனையே சார்ந்திருக்கோம், தேவனோடய உறவாடுறோம். நம்ம ஒன்று நினைக்கிறோம், எனக்கு இப்படி ஆசையாக இருக்குது, நான் இந்த படிப்பு படிக்கணும், இந்த இடத்துக்கு வேலைக்கு போகணும், இல்லை நான் ஊழியத்தில் இந்த இதில் போய் சேரணும், இந்த இதில் நான் பண்ணணும் அப்படிங்கிறச்சு நம்ம என்னம்மா அவர் சொல்கிறார் அழகா. இது பாருங்கள், நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகள் அறிவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு நான் உங்கள் பேர் நீ ஃபஸ்ட்டு பாருங்கள், நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை. இப்போ அந்த விஷயத்தில் நீங்கள் என்ன முடிவை எதிர்பார்த்துருக்கீங்களோ, நான் உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு நான் உங்கள் பேர் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன். அது தீமைக்கல்ல, அது சமாதானத்துக்கு. நீங்கள் ஒன்று டிசைட் பண்ணிட்டு இருப்பீங்க. ஃபார் எக்ஸாம்பிள், உங்கள் பிள்ளைகள் வேறு ஒரு காலேஜில் படிக்கணும் அப்படிங்கிற இதில் கிறிஸ்டியன் இதுதான் நம்ம ஆண்டவருக்குள்ளாகவே நம்ம படிக்கணுமே, இப்படி ஆக்கணும் அப்படி ஆக்கணும்னு. ஆனால் தேவன் எந்த இடத்துல நிர்ணயிச்சிருக்காரு, தேவன் அந்த பிள்ளைகள் எந்த காலேஜுக்கு போகணும், எந்த ஸ்கூலில் படிக்கணும், எந்த ஆஃபீஸில் வேலை செய்யணும், எந்த பிள்ளையோட திருமணம் செய்யணும், எல்லாமே தேவன் ஒரு திட்டம் வச்சிருக்காரு. ஹி ஹேஸ் அ பிளான் இல்லையா? அந்த பிளான் எப்படியா நமக்கு சமாதானத்துக்கு எதுவானதான், நமக்கு நன்மைக்கு எதுவானதானா, அது தீமைக்கு இல்லைவா, நம்மளோட அழிவுக்கோ மோசத்துக்கோ, நம்ம பிள்ளைகள் நாசத்துக்கு இல்லை, நமக்கு நல்லதுக்கும் நமக்கு சமாதானத்துக்கு எதுவான பிளானை தான் தேவன் வச்சிருக்காரு. ஸோ அதில் கண்டு நம்ம பயப்பட தேவையில்லை. அந்த நினைவுகள் நான் அறிவேன்னு சொல்கிறாரு. ஸோ தேவன் உங்களுக்கு எது செய்தாலும் அது நன்மைக்கு எதுவாக தான் இருக்கும், தீமைக்கு இல்லை, சமாதானமாக தான் இருக்கும். அந்த விஷயத்தில் விசுவாசித்து தேவனோடு உறவு கொள்றோம், இன்டிமசி வித் காட். அந்த உறவில் தேவன் எது செய்தாலும், எனக்கு ஒரு விஷயத்தை நீங்கள் ஜபிக்கிறீங்க, அதுக்கு நோன்னு சொல்லிட்டாருன்னா அது நன்மைக்காக, இல்லை அதுக்கு வெயிட் சொன்னால் அதுவும் நன்மைக்காக, இல்லை அந்த விஷயம் கிடையாதுனாலும் அது நன்மைக்காக, அது கிராண்ட் பண்ணாலும் அது நன்மைக்காக. நீங்கள் தேவனை சார்ந்திருங்க, தேவனையே விசுவாசிருங்க, தேவன்கிட்ட ஜெபம் பண்ணி கேளுங்க. இந்த விஷயத்தில் நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ, உங்கள் சித்தம் இல்லை அவர் பேசுறது தெரியலன்னா சிம்பிள் இந்த ஜெபம், தேவனே உங்கள் சித்தத்தை தவிர வேறு எதுவுமே இந்த விஷயத்தில் நடக்கக்கூடாது. என் பிள்ளையோட படிப்பில், என் பிள்ளையோட கல்யாண வாழ்க்கையில், பிள்ளையோட வேலை ஸ்தலங்களில், எங்கள் ஊழியத்தில், நாங்கள் செய்கிற இந்த ஊழியங்களில், ஜெபத்தில், எங்கள் சபையில் எதுவுமே உங்கள் சித்தத்துக்கு விரோதமாக நடக்கக்கூடாது. இந்த ஜெபத்தை செய்யுங்க. அவர் சித்தத்துக்கு விரோதமாக நம்ம ஏதாவது செஞ்சால் கூட அதை வாய்க்காதபடிக்கு கடுத்த அழகாக அதுலேருந்து மீட்டு எடுத்து நடத்தி அந்த காரியங்களை அவர் சித்தத்தின்படி வாய்க்க வைப்பார். ஆமீன். ஸோ அவர் செய்கிறது எல்லாமே நம்மளோட நன்மைக்காகவும் நம்மளோட சமாதானத்துக்காகவும் மட்டுமே தானே தவிர நம்ம தீமைக்காகவும் நம்மளை அழிச்சு போடணும்னு இல்லை. ஸோ நம்ம தேவனோட கூட நெருங்கி வளர என்ன கற்றுப்போனாக்க, தேவன் எதை செய்தாலும் நன்மைக்கு எதுவாக தான் செய்கிறார். அந்த உணர்வு வரும், அந்த நம்பிக்கை வரும், அதன்படி நம்ம நடப்போம். வாங்க நம்ம ஜெபிக்கலாம். எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம்ப்பா. இந்த நாளுக்காக நன்றி ராஜா. ஆண்டவரே, நாங்கள் ஆண்டவரே நம்பியிருக்கிற அந்த முடிவு, எதிர்பார்த்திருக்கிற முடிவு நிச்சயமாகவே ஆண்டவரே, நீர் எங்களுக்கு எதை செய்தாலும் அது நன்மைக்கு எதுவாக தான் செய்வீர், தீமைக்கு இல்லை, சமாதானத்துக்கு எதுவாக தான் செய்வீர் என்ற விசுவாசித்து, யூ ஹாவ் அ பிளான் ஃபார் அஸ், யூ ஹாவ் பிளான் ஃபார் அவர் ஃபேமிலி. எங்களுக்காகவும், எங்கள் குடும்பத்துக்காகவும், எங்கள் சபைகளுக்காகவும், எங்கள் தேசத்துக்காகவும் நீர் ஒரு சித்தம் வைத்திருக்கிற ராஜா. அது நன்மைக்கு எதுவும் சமாதானத்துக்கு எதுவாக தான் இருக்குமே தவிர தீமைக்கு எதுவாக இல்லை ராஜா. அதை புரிந்து கொண்டு நீ செய்கிறது எல்லாவற்றையும் நன்றியோடு முறுமுறுக்காதபடிக்கு அதை அக்செப்ட் பண்ணி கொண்டு நடக்க தேவ பிள்ளைகளுக்கும் எங்களுக்கும் கிருபை தருவீராக. இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமீன் ஆமீன். எந்த இடத்துலையும் முறுமுறுக்காதீங்க. தேவன் செய்கிற எல்லாவற்றுக்கும் நன்றி சொல்லி, எனக்காகவும் நல்லதுக்காக தான், எதை செய்தாலும் சமாதானத்துக்காக தான் செய்யலான்னு அந்த நன்றி ஹிருதயத்தோடு அவருக்கு ஸ்தோத்திரம் சொல்லுங்கள். ஆமீன். காட் பிளஸ் யூ.